அகம் ஆத்மஜோதி. இந்த நாள் மற்றும் அல்ல, எல்லா நாளும் இனிய நாள அமைய வாழ்த்துக்கள். சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சந்திர தரிசனம் பலன்களை பற்றி சொல்ல உள்ளேன். முதல்ல சந்திர தரிசனம் யார்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும்னா, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உலகத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க ரெண்டே பேர் தான். முதல்ல அப்பா அம்மா. முதல்ல அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, நல்ல பலனை தரும். மனசார அவங்க வாழ்த்தினாவே உங்களுக்கு சகல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட குலதெய்வம். ஏன் எப்பவுமே உங்கள் கதவு மெயின் வாசக்காலே எடுத்திங்கன்னா உங்கள் குலதெய்வம் வந்து நம்ம குடியிருக்கும். அடுத்தது தான் பூஜை ரூமில். ஸோ குலதெய்வம் உங்கள் வாசலில் வணங்கிட்டு குலதெய்வம் பூஜை ரூமில் வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு விருப்பமான பிரசாதங்களை செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சால் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் ஒரு பயம், நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு பயம் இருக்குது அப்படின்ற நினைக்கிறீங்கன்னா, நிலவு வெளிச்சத்தில் நைட்டு உங்களோட நிழல் வந்து கீழே விழும். அந்த நிழலை பார்த்து இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச தவறுகள் எதனா இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நிழலை பார்த்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வழி பிறக்கும். இதில் அதுவும் இல்லை, இந்த சித்திரகுப்தனை வழிபடலாம் அப்படின்னு சொன்னால், காஞ்சிபுரத்தில் இருக்க சித்திரகுப்தனை வழிபட்டிங்கன்னா நல்ல பலனை தரும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.